அன்பர்கள், நாம் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் வாயிலாக செம்பொருளை பற்றிய சிந்தனையை சிந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். இதுவரைக்கும் நாம் புராணங்களையும் வரலாறுகளையும் கேட்டு பழகி இருக்கக்கூடியவர் பலர். இதில் சிலர் சித்தாந்தம் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் பலரும் புராணங்களையும் வரலாறுகளையும் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் புராணத்திற்கும் நாம் இப்பொழுது தொடர்ந்து 24 வகுப்புகள் அல்ல, தொடர்ந்து இனி நம்மளுடைய வாழ்நாளில் அறிவை மேம்படுத்துவதற்கான ஒரு கல்வியாக, ஒரு சித்தாந்த கருத்துக்களை பயில்வதற்காக இன்றைய நாளில் நாம் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு அன்பர்களுடைய அறிவிலும் இறைவன் நிறைந்திருந்து இந்த ஞான சிந்தனை உங்களுக்கு விளங்கி எல்லா வகை நிலைமையிலும் உங்களுடைய வாழ்விலும் அகவாழ்விலும் புறவாழ்விலும் எல்லா வகை இகபர சௌபாகியங்களை இறைவன் வழங்க வேண்டும் என்று ஞானமா கூத்த பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு ஒரே ஒரு இந்த ஞானம் உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் இதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். இந்த ஞான நூலை கற்கின்ற பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் இந்த ஞான நூலை நீங்கள் கற்கின்றீர்களோ, பாடம் கேட்கிறீர்களோ, வீட்டில் படிக்கின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு பாடல், ஒரு வாழ்த்து பாடலை நீங்கள் சொல்லிக்கொண்டு தொடங்க வேண்டும். இதற்கு மங்கள வாழ்த்து என்று பெயர். சிவஞான போதத்தினுடைய மங்கள வாழ்த்து. இது எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாருக்கு வெண்ணைநல்லூர் பொல்லாப்பிள்ளையார் அவருடைய சிவஞானம் விளங்கும் பொருட்டு அவர் அருளி செய்த பாடல். எனவே அந்த வாழ்த்தை நாம் ஒரு முறை எல்லோரும் சொல்ல இன்றைய நாளில் அந்த வாழ்த்தை உள்ளே வைத்து கொண்டு இந்த ஞான கல்விக்குள் நம்மளுடைய நம்ம உள்ளே போகிறோம். அந்த நம்மளுடைய நினைப்பு எல்லாமே நம்ம ஆன்மாவுக்கு நல்லதொரு வாய்ப்பை இறைவன் வழங்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவங்கவுங்க பிரார்த்தனை, அவங்கவுங்க வழிபாடு கடவுளை நினைத்து கொள்ளணும். நம்ம மெய்கண்டாரர்கள் இருக்கக்கூடிய மங்கள வாழ்த்து. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் மாதவ சிவஞான முனிவர் சிவஞான மாவாடியம் என்ற நூலை தொடங்குகின்ற பொழுது ஒரு 5 பாடலை சொல்லிக்கொண்டு தொடங்குகின்றார். அதில் ஒரு பாடல் இந்த பாடல். அவர் சிவஞான மாவாடியத்தை எழுத தொடங்குவதற்கு முன்பாக இந்த மங்கள வாழ்த்தை சொல்லிக்கொண்டு 3 முறை திருச்சிற்றம்பலம் 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 என்று சொல்லிதான் மாவாடியத்தை தொடங்கியிருக்கிறார். நம்மளுடைய சிவஞான போதத்தினுடைய தலையாய விரிவுரை நூலாக விளங்குவது மாவாடியம். அந்த விரிவெல்லாம் நம்ம பின்னாடி வகுப்புக்குள்ள பார்க்க இருக்கிறோம். இப்போது இன்றைக்கு நாம் இந்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய கல்வி, அதாவது பொதுவாகவே நூல் சிவஞான போதம் என்று தனியாக ஒரு நூல் இருந்தாலும் சிவஞான போதம் என்கின்ற கல்வியை, அறிவை நாம் பெற இன்றிலிருந்து தொடங்குகிறோம். எவ்வளவு நாள் அந்த அறிவை நிலத்தில் இல்லையான்னு கேட்டால் உள்ளே விதையாக இருந்தது. இது இனி விருட்சமாக தொடங்க வேண்டிய காலம் வாய்த்திருக்கிறது. எனவே அந்த வகையில் நமக்கு இந்த சைவ சமயத்தினுடைய திட்டத்தில் நம்ம பாடத்திட்டமாக ஒரு பாடத்திட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் 24 வகுப்பில் என்ன பாடத்திட்டம் சிந்திக்க வேண்டும், ஒரு பாடத்திட்டம் உங்களுக்கு குடும்பத்தில் அமைப்பாளர் அம்மா அவர்கள் அனுப்பியிருப்பாங்க. அந்தபடி பாடத்திட்டத்தின்படி நம்ம 3வது மாதத்தில் உண்மை விளக்கம் என்ற நூலுக்குள்ளே செல்லணும். சரிங்களா? அது பிறகுதான் செல்ல முடியும். நாம் இன்னைக்கு சைவ சமயம் என்றால் என்ன, சைவ சமயத்தினுடைய வரலாறு என்ன, இந்த சைவ சமயத்தினுடைய பிரமாணம் நூல்களாக விளங்கக்கூடிய நூல்களின் வரலாறு என்ன, சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன, நாம் பார்த்திருக்கக்கூடிய செய்தி
இந்த அளவில் இன்றைய நாள் இது அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். பொதுவாக எல்லோருமே பாடம் கேட்கும்போது, சித்தாந்த பாடம் கேட்கும்போது நிறைய உங்களுக்கு பாடத்தில் சந்தேகம் வரலாம். இந்த பாடத்தோடைய சந்தேகத்தைலாம் உங்களுடைய குறிப்பேட்டில் கடைசி பக்கத்தில் அவங்க எழுதிடுங்க. இடையில பாடத்தினுடைய சந்தேகத்தை கேட்பது என்பது மிக கடினமான ஒன்று. பாடம் ஒரு நோக்கில் போயிட்டு இருக்கோம், இடையில சந்தேகம் கேட்டோம்னா அந்த பாடம் அந்த இடத்துல அப்படியே தேங்கும். அதனால் காலை வகுப்புக்கு நேரமாக அன்றைக்கு ஆரம்பிக்கும் போது வந்தவர்கள் சந்தேகம் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் அன்றைய நாள் மதிய உணவு இடைவேளையில் கேட்டுக்கலாம். உணவு இடைவேளை நேரத்தில் பாடத்தினுடைய சந்தேக கருத்து இப்போ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கேட்குறீங்க, மதியம் வரைக்கும் ஏற்பட்ட சந்தேகங்களை நம்ம மதியத்துக்குள்ளே கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து மதியத்திலிருந்து மாலைக்குள்ளே வரக்கூடிய சந்தேகத்தை அடுத்த வகுப்பில் காலையில் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் குழுமத்தில் அந்த சந்தேகத்தினுடைய அமைப்பாளருக்கு அனுப்பிச்சிங்கன்னா, அதாவது நான் குழுமத்திலே பதிவிடுவேன். முடிந்த வரைக்கும் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் பாடத்தை கொண்டு செலுத்துவதற்கு நமச்சிவாயமூர்த்திகளுடைய திருவடிகளும் குருமகா சன்னிதானனுடைய திருவடிகளும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சைவ சமயத்தை பற்றிய தத்துவ ஆராய்ச்சிக்குள் நாம் செல்கிறோம். இதுவரைக்கும் நாம் கடவுள் உண்டு அப்படின்னு ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகலை. எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க, சாமி கும்பிடுறாங்க. நானும் ஒருத்தரை கும்பிட்றேன், சிவபெருமான ஒரு பேர், அவர் இப்படி எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லி நம்ம பொதுவாக நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்கிறோம். இல்லைங்களா? இப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்கிற நிலைமையை தாண்டி நாம் வணங்குகின்ற கடவுள் சிவபெருமான் என்ற ஒருவர் உண்டு என்று அவரை பற்றிய தத்துவ ஆராய்ச்சி. சிவபெருமானா யார், சிவபெருமானுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு தத்துவ ஆராய்ச்சி. அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பு நம்மை போன்ற இயல்பா அப்படிங்கிறது அந்த பாடத்துக்குள்ள நாம் பார்க்கக்கூடிய முதல் கருத்து. இரண்டாவது, உயிர் என்ற ஒன்று உண்டா? உயிர் என்ற ஒன்று உண்டா? உயிர் என்ற ஒன்று உண்டா? உண்டுங்கிறதுனால தான் எல்லாம் உட்காந்துக்கிட்டு தலையாடிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? தலை சாஞ்சிருப்போம். சரிங்களா? தலை சாய்ந்திருந்தாலே உயிர் ஒடுக்கத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். எனவே உயிர் என்ற ஒன்று இருப்பதனால், ஏன்னா சைவ சமயத்தில் நீங்கள் உயிர் என்ற ஒன்றுங்கிறது எல்லா தத்துவ ஆராய்ச்சியும் ஒத்துக்கிறாங்க. புரியல? அப்போ தத்துவ ஆராய்ச்சியில் ஏன் உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்ணனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது உயிர், உயிர் என்பது எது? நம்ம மூன்றாம் நூற்பாவில் மெய்கண்டார் சொல்ல இருக்கிற உயிர் என்பது இந்த மூச்சு காற்று தான் அப்படின்னு பல பேரும் கருதி கொண்டு இருக்கோம். மூச்சு காற்று உயிர் அல்ல, இந்த உடம்பு தான் உயிர்னு பல பேர் கருதி கொண்டு. இதில் ஒவ்வொரு சமயவாதிகளோட கருத்து. உடம்பே உயிர், உயிர் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய சமயமும் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளணும். உயிர் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம் உண்டு. அவங்க சமணர்களும் புத்தர்களும் உலகாயுதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணால் அறிகின்ற பொருளைத்தான் நம்புவார்களே தவிர கண்ணால் அறியாத பொருள்களை நம்புவது அவர்களுடைய கொள்கை அல்ல. இல்லை, நிலம் உண்டு, நீர் உண்டு, நெருப்பு உண்டு, காற்று உண்டு, இந்த 4 பொருளை நம்புவாங்க. ஆகாயத்தை நம்ப மாட்டாங்க. ஆகாயம் என்ற ஒன்று இல்லை. ஏன்? கண்களால் காணவில்லை, அனுபவத்தில் வரவில்லை என்றால் அந்த பொருளை நாங்கள் நம்ப மாட்டோம். அப்போ உயிர் என்ற ஒன்று நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உயிர் என்றது அனுபவத்திற்குரிய பொருள். அதனால உயிர் என்ற ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, உயிர் ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பு என்ன, எப்படி நடமாடுதுன்னு கேட்டால், வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதையெல்லாம் போட்டால் எப்படி ஒரு சிவப்புன்னு ஒரு நிறம் தோன்றுதோ, அதுபோல நிலம், நீர், நெருப்பு, காற்று 4 போகமும் சேர்ந்ததுனால இந்த உடம்பு தான் உயிரான் இருக்கிறது. இது உலகாயுதருடைய கொள்கை. சரி, இப்படி ஒவ்வொரு சமயவாதிகளும் அவரவர்கள் கொள்கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு என்பது தான் உயிர், உயிர் என்ற ஒன்று இல்லை, பிராணவாயுவை உயிர், 5 புலன்களே உயிர் அப்படின்னு 7 வகையான கருத்துக்களை வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உயிர் என்ற ஒன்று உண்டு என்று நம்ம சைவ சமயத்தில் எப்படி அது எது உயிர் என்பதை நிறுவி இருக்கிறாங்க. கடவுள் என்ற ஒருவர் உண்டு, உயிர் என்ற ஒன்று உண்டு. சரி, இந்த கடவுளுக்கும் இந்த உயிருக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலைமையில இந்த 2க்கும் தொடர்பு? கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன இடைப்பட்ட தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பொருள்களும் தொடர்புக்கான காரணம் 2ம் அறிவுடைய பொருள். அப்போ அறிவுடைய பொருள் என்றால் அறிவற்ற பொருள் என்ற ஒன்று இருக்கணும் இல்லையா?
அந்த அறிவற்ற பொருள் தான் பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த அளவில் நாம் சைவ சமயத்தினுடைய தத்துவ ஆராய்ச்சியின் வாயிலாக நாம் காண இருக்கக்கூடிய செய்திகள் இறைவனை பற்றியும் உயிர்களை பற்றியும் தலை என்று சொல்லக்கூடிய பாசங்களை பற்றியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, செய்யலாம். இது உள்ளுக்குள்ள நம்ம படிக்கக்கூடிய செய்திகள். அப்போது சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, 12 திருமுறை வரலாறு, சைவ சமய வரலாறு, அதற்கப்புறம் சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகள். சரி, இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று, வாழ்க்கையில் எல்லா உயிர்களுக்கான இலக்கு என்ன? எல்லா உயிர்களுக்கான இலக்கு என்ன? எல்லா உயிர் இறைவனை தேடுமா? நாய் போய் இறைவனை தேடிட்டு இருக்குமா? ஒரு கொசு போய் இறைவனை தேடிட்டு இருக்குமா? எல்லா உயிர்களுக்கான தேடல் என்ன? எல்லா உயிர்களுக்கான தேடல், நீங்க 60 பேர் இன்பத்தை நோக்கி ஓடுவது. எல்லா உயிர்களுக்கான தேடல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பத்தை நோக்கி தேடல். இப்போ நீங்க எல்லாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்கன்னா இந்த வகுப்புல நமக்கு என்ன, இப்போ முடிஞ்சிட்டு போகும்போது எல்லாருக்கும் என்ன ஒரு பொன்குடிப்பா கொடுக்க போறோம், சரிங்களா? மிஞ்சி போனால் சாப்பாடு டீ கொடுத்தாங்க, அதுவே பெரிய வேலை, சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, சரிங்களா? எனவே இந்த உயிர்களுடைய தேடல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்பத்தை நோக்கி ஓடுவது. ஓரொரு உயிர் முதல் 6 உயிர் வரைக்கும் எல்லா உயிர்களுக்குமே எது தேடல்னு கேட்டிங்கன்னா இன்பத்தை நோக்கி ஓடுவது. அதுக்கு நம்மளுடைய பெரியவர்கள் ஒவ்வொரு உயிரிலும் இன்பத்தை தேடுவதற்கான காரணம் அந்த உயிரிடத்தில் இருக்கக்கூடிய அன்புதான் காரணம் சொல்றாங்க. எது இன்பத்தை தருவதுன்னு கேட்டீங்கன்னா அன்புதான் இன்பத்தை தரும். எல்லா உயிரிடத்திலும் இறைவன் அன்பு என்ற ஒன்று வச்சிருக்கிறார். அன்பு நமக்கு மட்டுமா இருக்குது? ஒரு பிராணி விலங்குகளுக்கு கூட அன்பு ஒன்று என்ற ஒன்று இருக்குது. எனவே இந்த அன்பு தான் இன்பத்தை பெருக்கும். அதனாலதான் இன்பமே என்னுடைய அன்பே, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்பு என்கிறார். அன்புதான் இன்பம், இன்பம்தான் அன்பு. இப்போ நீங்க திருமந்திரத்தில் ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவீர்கள். அப்ப அன்பு வேறல்ல, சிவம் வேறல்ல, இன்பம் வேறல்ல. புரியுங்களா? சிவம் இன்பத்துக்குரிய பொருள். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்பத்திற்கான தேடுகின்ற முறையில எந்த பொருளில் இன்பம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம், சரிங்களா? அது ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனித பிறவி வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒவ்வொரு பொருள் மேல இன்பம் இருக்கு, சரிங்களா? ஒருத்தருக்கு செல்வத்தின் மேல இன்பம் இருக்குது, ஒருத்தருக்கு வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல எதையும் சாதிச்சிட வேணுங்கிற இன்பத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு பெண் மேல இருக்குது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் ஒரு விதை நிலத்திலிருந்து முளைத்து மேல மண்ணிலிருந்து வெளியே வருதுன்னா அது ஏன் வர வேண்டிய அவசியம்? இதை நோக்கி வருது. சூரிய ஒளி என்ற ஒன்றை மேல் பட்டாதான் அந்த தாவரத்தினுடைய உடம்புல இன்பம் கிடைக்கும். தாவரம் மண்ணுக்குள் இருந்தால் அதுக்கு இன்பம் கிடையாது. அதனால என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இன்பத்தை நோக்கி அது என்ன பண்ணுதுங்க, முளைத்து வருகிறது. சூரியனை காணுகின்ற போது அந்த மலருக்கு அந்த தாவரத்துக்கு என்ன ஏற்படுதுங்க, மலர்ச்சி ஏற்படுகிறது, இன்பம் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இறைவன் இன்பத்தை கொட்டி கொட்டி வைத்திருக்கிறார். இந்த இன்பத்தை தேடுதல் தான் ஒவ்வொரு உயிரோடைய நிலைப்பாடு. அந்த வகையில நமக்கு பாரதியாருடைய கவிதை ஒன்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிதை, எத்தனை கோடி இன்பமைத்தாய் என் இறைவா இறைவா இறைவா. இந்த பாடலை இந்த வரி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்போம். எத்தனை கோடி இன்பமைத்தாய் என் இறைவா இறைவா இறைவா. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், சித்தினை அசித்துடன் இணைத்தார். சித்தினை அசித்துடன் இணைத்தார். எவ்வளவு தத்துவ ஞானத்தோட சைவ சித்தாந்தத்தோட அவருக்கு இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் கவனிங்க. சித்தினை அசித்துடன் இணைத்தார். குரு மரபு வாழ்த்து.